உங்க வாழ்க்கையில உற்சாகமான ஒரு துதி ஆண்டவருக்கு இருக்கணும். குழந்து போய் இருக்கக்கூடாது. 2 பேர் காணிக்க கொண்டு வர்றாங்க. காயனும் ஆபேலும் கொண்டு வர்றாங்க. 2 பேரும் காணிக்க கொண்டு வரும் பக்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அங்கு தேவனுடைய அக்கினி இறங்கி இருக்குது. அவனுடைய காணிக்கை ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கிறார்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்கும். ஆனா அந்த காயனுடைய காணிக்கையில அந்த அக்கினி இல்லை. காரணம், அவன் உற்சாகமாய் முழுவதையும் ஆண்டவருக்காக கொடுக்கல. அவனுடைய வலியில உற்சாகம் இல்லை. உங்க வாழ்க்கையில துதியில உற்சாகம் இருக்கணும். எல்லாத்துக்காக துதிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்கணும். குறை சொல்லுகிற ஆவியை விட்டுறணும். எங்க பார்த்தாலும் கருப்பு கண்ணாடி போட்டா எல்லாம் எப்படி தான் தெரியும்? எல்லாம் கருப்பா தான் தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்க இன்னும் குறை இருக்குது. நம்ம எப்பவும் துதிக்கிறதுக்கு நன்மைகளை பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் நன்மை இருக்குது. அந்த நன்மையை பார்த்து ஆண்டவரை துதிக்க உற்சாகத்தோடு உங்க வாழ்க்கை